என்னமாச்சு? ஏமா இப்படி காத்தடிக்குது? புயலில் சிக்கிக்கொண்ட சவுதி குக்கி. அந்த வீட்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. ஐயோ, டமால் டுமால்னு சவுண்ட் கேக்குது, புயல் அடிக்குது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு சின்ன மாப்பிள்ள வந்திருக்குன்றதுக்காக அப்படி நடக்குதோ? அதை எடுத்து போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துருவாங்க. ஓ, அங்கிள் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாரு, நீங்க கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஓ, அதை நீங்க கொடுத்து நல்ல பேர் காட்டிக்கிறீங்க. காலையில இருந்து கண்ணாடி எங்கன்னு கேட்டாங்களா? அப்ப சொன்னியாடா? தேங்காய் சாப்பிடுவா. எனக்கெல்லாம் ஊட்டி விட சொன்னா கையில அப்படின்னு கேட்பாங்க. எப்படி புயல் அடிக்குது? ஏன்னா புயலை என்ஜாய் பண்றான். நிறைய ஃப்ளவரா என்னால வந்து சிமெண்ட் கலரும் மேல வானம் கலரும் ஒரே மாதிரி வந்து அந்த வீட்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. அந்த வீட்ல இருந்துடா காத்தடிக்கிறது கூட ஏன்டா காத்தடிக்குன்னு அவங்க கூட சண்டைக்கு போறாங்க. என்னமாச்சு? ஏமா இப்படி காத்தடிக்குது? புயலில் சிக்கிக்கொண்ட சவுதி குக்கி. மாமியார் வீட்டுக்கு வந்தோடனே புயல் வந்து நான் வந்திருக்கேன். நேற்று ராக்கெட் பர்த்டே கடுத்துருக்கோம். ஏன் இப்படி அடிக்குது இன்னைக்கு? தெரியலையே. அவனுக்கு கடமை ஒன்று இருக்கு, நான் பாராட்டுறேன். புயல்லையும் பூசிக்கிட்டு இருக்காரு இப்போ சிமெண்ட். ஒரு சேஃபா ஷெல்டர் கீழே இருக்காருல்ல. என்ன ஆண்டி டமால் டுமால்னு சவுண்ட் கேக்குது, புயல் அடிக்குது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு சின்ன மாப்பிள்ள வந்திருக்குன்றதுக்காக அப்படி நடக்குதோ? எல்லாரும் வேற கேட்டாங்களா அந்த வழியானே வந்துருக்குல்ல, அதனால புயல் வந்து சமையல் ரெடி இருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. ஓகே. ஏன் வெண்ணெய் உங்க டேடி கிட்ட தான் கொடுப்பியா? போடுற மாதிரி பண்ணிட்டேன். வாழை பார்க்கணும். இவனை வந்து பக்கெட் எப்படி வரும்? காலையில வந்தோம் வாழை ஃபோக்கஸ்டா வருவோம். திருப்பி பண்ணிட்டேன் வாழை கண்ணு காமிச்சு வாழை அது கூட நிறைய டார்கெட் மேலதான் கண்ணு இருக்கும். கப்பு வந்து அழகா கையிலேயே வந்து கொடுக்கலாம். என்ன ஃபீலிங்? குழம்பிட்டே வர பெருக்கி கிளீனா வச்சிருந்த காத்து மழை வந்து மறுபடியும் குட்டி ஆகி போச்சு. எங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க? பிரசாதத்துல லட்டு அதை எடுத்து போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துருவாங்க. ஓ, அங்கிள் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாரு, நீங்க கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஓ, அதை நீங்க கொடுத்து நல்ல பேர் காட்டிக்கிறீங்க. அது நான் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. பல பேர் வீட்டுல இப்படிதான் நடக்குதோ? ஆல் ஃபீமேல்ஸ் அப்படிதான். சரி, இப்போ நீ என்ன பண்ற? நீ தனியா திருப்பதி போய் கஷ்டப்பட்டு கியூல நின்று லட்டு வாங்கிட்டு வருவியா? நானும் இந்த மாதிரி பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல லட்டு பிரிச்சு கொடுப்பேன். தாராளமா கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் நடக்காது.
நானே பெருசா ஸ்வீட் சாப்பிடுவேன். இதுக்கு நீ போய் லட்டு வாங்கிட்டு வருவேன் நின்னு திருப்பதியில. எங்க மேல போயிட்டானா? படம் பாக்குறாங்க. ஏன் இங்க பார்க்க மாட்டாரா? அவர் ரூம்ல பெரிய டிவில தான் பாப்பாரு. பெரிய டிவில தான் பாப்பியாடா நீ? வீடியோ பார்க்கும்போது நான் எப்பங்க இப்படி எல்லாம் சொன்னேன்? சீக்கிரம் வாடா. இதுல கண்ணாடி யாரா இங்க மாட்டி விட்டா? இதுல நீ தானே? உங்க அம்மா என்னன்னா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து கண்ணாடி எங்கன்னு கேட்டாங்களா? அப்ப சொன்னியாடா? ரியாக்ஷன் பாத்தியா? ஏன்பா இதுல எல்லாம் படம் பார்க்க மாட்டியாப்பா? மேல போய் அந்த பெரிய டிவில தான் படம் பார்க்கிறேன். பிரேக்கிங் பேட் பாக்குறேன். இன்னைக்குள்ள வச்சுட்டு கன்ஃபார்மா நீ மேடையே உழைச்சிருவ. அவ்வளவு பவரா என்கிட்ட இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இதை உடைக்காத பண்ணது. என்ன இருக்குல்ல இங்க ஒரு போடு பாட்டில் போடுங்க. ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கு. நீ அதெல்லாம் தான் பண்ணிருக்க. அப்படியா பண்ணிருக்கேன் நானு? அப்படியா பண்ணிருக்கேன் நான்? அடுத்த வாட்டி வீடியோ எடுத்து வீடியோவே எடுத்து காட்டுறீங்களா? பாக்குறேன். அப்படி ஒரு வீடியோ வருதான்னு நானும் பாக்குறேன். உங்க மம்மி வீட்டுல எவ்வளவு இளநீ? 25 rupees. ஏன் நம்ம ஊர்ல மட்டும் 60 ரூபாய் 70 ரூபாய் நிக்கலாம்? சிட்டினாலே எல்லாம் இப்படிதான். சென்னையில இருக்கிறோம் சொல்லிக்கிறீங்கல்ல. இது கிராமம் அப்ப அனுபவிங்க. அதுக்கு தானே நான் இங்க வந்து அந்த இளநிய குடிக்கிறேன். யாருகிட்ட? அதுக்கு தானே நாங்க ஸ்டாக் அப் பண்ணிக்கிறோம். வரும்போதெல்லாம் சிட்டிக்கு போறனால இங்க இருந்தே ஒரு 10-15 வாங்கிப்பேனே. நான் மட்டும் குடிக்காம அவளுக்கும் கொடுத்து கீழே இருக்க 2 பேருக்கும் கொடுப்பேனே. வழுக்க அவங்களுக்கு தண்ணி எங்களுக்கு. அம்மா அவனுங்களுக்கு கொடு. டேய் தேங்காய் சாப்பிடுவா. வந்து நீ ஒண்ணே சாப்பிடலாம். தேங்காய் இவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? முச்சுக்குன்னு தின்றீங்க. சூப்பரா இருக்கு டாடி. காலையில அடிச்ச காத்து மழைக்கு இப்போ சன்செட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. மாடியில போய் பாரு. ரொம்ப காமா இருக்குல்ல? காலையில என்ன பொழந்துச்சுங்க. செம்மையான சன்செட். சாதாரணமா சாப்பிட மாட்டீங்களா? எனக்கெல்லாம் ஊட்டி விட சொன்னா கையில அப்படின்னு கேட்பாங்க. ஆன்டி ரியாக்ஷன். உடம்பு சரியில்லை எடுத்து சாப்பிட்டேன்னு கேளு. 3 வேளை நான் ஊட்டி விட்டேன். எல்லாருமே எங்க அம்மா ஊட்டி விட்டுருக்காங்க. சாப்பாடு எனக்கு எங்க அம்மா யாரும் ஊட்டி விட்டேன். என் ஹஸ்பண்ட் ஊட்டினாரு. சாட்சி கையை ஒரு 2 நாளா கழுவல. மூக்கல கொண்டு வச்சாரு. ஃப்ரேம் டோருக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. எனக்கு தான் வைக்கும். கண்ணு மூடி உனக்கு தான் இருக்கணுமா? அவருக்கு இருக்கக்கூடாதா? அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஊட்டினது. அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாருக்கும் ஊட்டி விடுறீங்க. எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன். அவருக்கு வந்து இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி அவருக்கு பிடிக்காது. உனக்கு என்ன பிடிக்குது நீ ஆர்டர் பண்ணி ஒழுங்காக சாப்பிடும். நான் என்ன பண்ணுறேன்? நான் சாப்பிட்றேன். இதில் கொஞ்சம் எடுக்கிறது, அதில் கொஞ்சம் எடுக்கிறது. செவனே இருக்க மாட்டியாடா? ராக்கி பாய்க்காக ஸ்பெஷலா முந்திரி எடுத்துட்டு வந்தீங்களா? உங்களுக்கு பொங்கல் அவ்வளவு முந்திரி போட்டு கொடுக்கும்போது கேட்டீங்களா? உடனே கரெக்டா வரானே. ஏண்டா அது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்காது. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆனது. 2 வருஷமாவும் அதான் நடக்குது. பொங்கல் எப்பெல்லாம் இவ்வளவு முந்திரி பத்தி இருக்கு அந்த பொங்கல். வீட்டுல ஒரு நாள் கம்மியா முந்திரி பருப்பு இருந்தது போட்டு மொத்தம் ஆனந்தமா வச்சேன். இதுவே என் மாமியாவா இருந்தா அப்படியே அள்ளி போட்டுருப்போம்.
எடுத்துட்டான் ஆல்ரெடி ஒன்று. அந்த கையில் ஆடி போயிருக்காங்க. நாக்கு போகிறது வந்து போட்டு ஒரு பொம்பளை கொண்டு சுட சுட வச்சு அப்படியே எடுத்து லபக்கம் முடிஞ்சு தொண்டையெல்லாம் வீண் போயிடும்.